our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 125:1. பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குதத்தம் என்று நம் ஆவியை உயிர்ப்பித்து அவருடைய ஆசீர்வாதங்களை நம்மீது பொழிய பண்ணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்பதே இன்றைய வாக்குதத்தமாகும். சில சமயங்களில் நாம் மிகச்சிறிய காரியங்களையும் தாங்க முடியாமல் மனவேதனைப்பட்டு சோர்ந்து போகிறோம். உதாரணமாக, குழந்தைக்கு ஜுரம் வந்துவிட்டது என்றால் உடனே தாய்மார் ஓவென்று அழுகிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் குடும்ப வாழ்விலோ தனிப்பட்ட வாழ்விலோ வரும்பொழுது அதை தாங்க முடியாமல் பல சமயங்களிலும் தவிக்கிறோம் அல்லவா? ஆனால் தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று திட்டவட்டமாய் கூறினான். நீங்களும் அதே காரியத்தையே செய்யுங்கள். உங்கள் பயம், திகில், பாரம் யாவும் உங்களை விட்டு ஓடிப்போகும். நம் வாழ்வில் எதிர்பாராமல் உபத்திரவங்கள் புயலென வரும்போது நம்முடைய அச்சாணியை அவை அசைத்து விடுகின்றன. பெரும்பாலும் முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தை நாம் இழந்து போகிறோம். அவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக எனக்கு என்ன நடக்கும், இதை என்னால் மேற்கொள்ள முடியுமா என்றெல்லாம் நாம் கேட்கிறோம். நம் முன்னே இருக்கும் பாதை இருளாய் தோன்றும் போது, சந்தேகங்கள் எழும்போது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பவர்கள் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று இந்த வசனம் நினைவுபடுத்துகிறது. அவர்களை அசைக்க இயலாது. பிரியமானவர்களே, விசுவாசம் மிகவும் முக்கியமானது. மனச்சோர்வோடு இருப்பவர்களை பார்த்தால் பயமும் கவலையும் அவர்கள் இருதயத்தை அடிக்கடி ஆட்கொள்வதை காணலாம். சார்ந்து கொள்வதற்கு, நம்புவதற்கு யாரும் இல்லாமல் நம்பிக்கையான எதிர்காலத்தை அடைவதற்கான பாதையை காண இயலாமல் அவர்கள் தவிப்பார்கள். இந்த பாரம் பெரும்பாலும் அவர்களை ஆழமான கலக்கத்திற்குள் தள்ளிவிடும். ஆனால் நமக்கோ விசுவாசம் உறுதியான கேடகமாக விளங்கி அசைக்க முடியாதவர்களாக நம்மை உறுதியாக நிற்க வைக்கிறது. விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது? விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று வேதம் கூறுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் கேட்டு தியானித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசம் நம் இருதயங்களில் வேரூன்றும். உபத்திரவங்கள் எழும்பும்போது நாம் ஏற்றுக்கொண்ட வார்த்தை நேரடியாக நம்முடன் பேசும். தேவனை நம்பினால் நீ அசைக்கப்பட முடியாதவளாய் இருப்பாய் என்ற வல்லமையான சத்தியத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். இந்த தெய்வீக வாக்குதத்தம் நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் என்று உறுதியாய் கூறுகிறது. இருளான சூழல்களிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனால் இடைப்பட முடியும் என்ற திட நம்பிக்கையை அது தருகிறது. அதனால் நம்முடைய இருதயங்கள் உறுதியாகின்றன, நம்பிக்கையில் நிலை பெறுகின்றன, வல்ல தேவனை விசுவாசிக்கின்றன. மனிதனால் தர இயலாததை உலகம் தருவதற்கு தவறியதை தேவனால் மாத்திரமே பரிபூரணமாக அளிக்க முடியும். நாம் அவரை நம்பும்போது நம்முடைய இருதயங்கள் ஸ்திரமாகவும் அசைக்க இயலாதவையாகவும் இருக்கும். இன்றிலிருந்து தேவனுடைய வசனத்தின் மூலம் பலனை பெற்றுக்கொள்வோம். அவர் மேல் அசைக்க இயலாத நம்பிக்கை வைப்போம். இந்த ஈவை பெற்றுக்கொண்டு அவருடைய வாக்குதத்தத்தில் தைரியமாக நடப்போமா?
கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையின் மூலம் நாம் அவரை நம்பும்போது வாழ்வின் இருளான உபத்திரவங்களின் மத்தியிலும் நாம் உறுதியானவர்களாகவும் அசைக்கப்பட முடியாதவர்களாகவும் இருப்போம். ஒரு குடும்ப தலைவனுக்கு திடீரென்று வேலை ஸ்தலத்திலே ஒரு பிரச்சனை. கடினமாக பல வருடங்கள் உண்மையும் உத்தமமுமாக உழைத்தவர். ஆனால் அவருக்கு கீழ் வந்த ஒரு ஊழியர் அவர் மீது பொறாமை கொண்டு மேலதிகாரிகளிடம் வீணான பழியை அவர் மேல் சுமத்தினார். அவர் பொறுமையாய் ஆண்டவரிடம் இந்த காரியத்தை சமர்ப்பித்தார். மேலதிகாரிகளும் சரியாக அதை விசாரியாமல் அவரை பல விதங்களிலும் கண்டித்தனர். அந்த நிலைமையிலும் அவரோ உண்மையில் மாறாதவராக தெய்வீக பயத்துடன் என்றும் போல் தன் பணியில் ஈடுபட்டார். ஆனால் எதிர்பாராத நேரத்திலே அவருக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்த அந்த மனுஷன் தன் மனைவிக்கு ஒரு பயங்கரமான மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருப்பதை வைத்தியர்கள் அறிவித்த பொழுது மனமுடைந்தான். ஐயோ, இந்த நீதிமானுக்கு நான் செய்த துரோகம்தான் இதற்கு காரணம் என்று அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டு அழுதான். அந்த நீதிமானுக்கு முன்னை காட்டிலும் அதிகமான கனமும் மகிமையும் அதே அலுவலகத்தில் உண்டாகும்படி ஆண்டவர் அருள் புரிந்தார். ஆம் பிரியமானவர்களே, தாவீது எவ்வளவு பாடுகளின் வழியாய் கடந்து சென்றான். சவுல் ராஜா அவனுக்கு கொடுத்த தொல்லைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் அவனோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அதை போலவே நீங்களும் இன்று முதல் எதை குறித்தும் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் கண்மலையும் உயர்ந்த அடைக்கலமும் ஆகிய ஆண்டவரையே உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படாதபடி அவரே உங்களை காப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பலத்தின் மேலும் வழிகாட்டுதலின் மேலும் வாஞ்சை கொண்ட இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். உம்மேல் நம்பிக்கையாயிருப்பவர்கள் சீயோன் பர்வதத்தை போல உறுதியாயிருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உபத்திரவங்களின் மத்தியில் உம்மை முற்றிலும் நம்புவதற்கு எனக்கு போதித்தருளும். உம்முடைய வார்த்தை என் இருதயத்திற்குள் வேரூன்றி அனுதினமும் என்னை புதுப்பிக்கட்டும். எல்லா பயத்தையும் சந்தேகத்தையும் மேற்கொண்டு அற்புதங்களை செய்யும் உம் வல்லமையில் நான் ஸ்திரமாக நிற்பதற்கு உதவி செய்யும். வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நீர் பூரணமாக தந்தருளுவீர் என்ற திட நம்பிக்கையை எனக்கு அளித்திடும். நீர் மாத்திரமே எப்போதும் என்னை தாங்கக்கூடியவர் என்பதை அறிந்து என் இருதயம் உறுதியாய் இருப்பதாக. என்னுடைய கவலைகள் யாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உம்முடைய பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி என் இருதயத்தை திறக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தம் தரும் உறுதியான நம்பிக்கையில் தைரியமாக நடக்கின்ற எனக்கு நீரே வழிகாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில் சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் செய்கிற மக்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் நானும் தாவீதை போல் உம்மையே முற்றிலும் சார்ந்திருக்க என்னுடைய வலது பாரிசத்தில் இன்று முதல் நீர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.